பிரைஸ் லார்ட். தமிழ் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நாம் இந்த வேளையில கூட நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நம்ம ஆரம்பிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, உடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. ஆண்டவரே, கர்த்தாவே, நீ பெரியவர் ஆண்டவரே அப்பா, மிகவும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறீர் அப்பா. மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கர்த்தாவே அப்பா, நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரே ஆவியானவர், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பூமியின் குடிகளே, நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு புதிய பாடலை பாடி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலை ஆண்டவரே அப்பா, செய்தியின் வேலை அப்பா, சாட்சியின் வேலை ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. வேத பாடக வகுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றின் மூலமாக நீரே மகிமைப்படும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அப்பா, இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்பட்டுக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா, இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. நாங்க விடுதலையோடு அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க கர்த்தரைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்யற வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி நாங்க அப்புறப்படுத்தி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் அப்பா துரிதமாய் கர்த்தரை அழைத்து வருவீராக. சகல தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீ அறியாத ஜாதியை நீ வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, நாங்கள் அறியாத ஜாதி கர்த்தரை அழைத்து வருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறாப்பா. நீரே மகிமைப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையில மீண்டும் ஒரு விசையாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தாழ்ஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து, இஸ்ரவேலின் ஆசரிப்பு கூடாரங்களை குறித்து நாம் வாசிக்கிற வேளையில அவர்கள் பாளையம் இறங்கின இடங்களில் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் ஒரு தனித்துவமான இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேடி சென்ற ஜனங்கள் பல காரியத்துக்காக போனாங்க. மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிற வேளையில ஜனங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவருடைய பிரசன்னம் வரப்போகிறது, ஆண்டவர் மோசையோடு பேச போகிறார், மோசே வெளியே வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ என்று காத்திருக்கிற ஜனங்கள் கூட்டம் ஒரு கூட்டம் இருந்தது. ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த கூட்டத்திலிருந்து எவரையும் மோசேக்கு அடுத்த தலைமுறையாய் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டத்திலிருந்து யாரை தெரிந்து கொள்ளல. தேவ பிரசன்னத்தை பிறர் மூலமாய் தங்களுடைய தேவைக்காய் தேடுகிற ஜனக்கூட்டத்திலிருந்து தேவன் தெரிந்து கொள்ளல. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு மோசேக்கு அப்புறம் யார் என்று கேள்வி வந்த பொழுது யோசுவாவை ஏன் தெரியுமா? யோசுவாவை குறித்து எவ்வளவோ வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனா எனக்கு யோசுவாவை குறித்து மிக பிடித்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பைபிள் என்ன தெரியுமா? மோசே தேவ பிரசன்னத்துல தேவனோடு உரையாடி சென்று போன பின்பும் யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலை விட்டு விலகாதிருந்தான் என்று யோசுவாவை குறித்து எழுதியிருக்கிறது. பாருங்க, எல்லாரும் ஒரு மகிமையின் பிரசன்னத்துக்காக அந்த இடத்துல வந்தாங்க. ஆனா எந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பேர் வந்தாலும் வரலனாலும், தனித்திருந்தாலும் பெருங்கூட்டமா இருந்தாலும்,
இல்ல 1-2 பேரா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், எந்த இடத்திலும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு. ஏற்ற காலத்திலே தேவன் மோசே கடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதற்கு யார் என்று வந்த பொழுது அவர் தனக்காய் காத்திருந்த யோசுவாவை தெரிந்து கொண்டார். அதே போல பாருங்க, எலியாவை குறித்து எலிசாவை குறித்து சொல்லும் போது எழுதி இருக்குது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. பெரிய அற்புதங்களை நடத்தினவன் அப்படின்லாம் சொல்லல, சாதாரண காரியங்களை செய்தவன். இன்று பிரியமானவர்களே, உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ மலையை அசைத்து போடு, நீ பர்வதங்களை அசைத்து போடுன்றது. அதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமே. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எளிமையான, தாழ்மையான அன்பும் மனதுருக்கமும் கிரியைகளும். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்து பாடும் பொழுது ஆண்டவர் இந்த நாளை நமக்கு படைத்திருக்கிறார், தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால நாம் நிறைந்திருக்கிறோமா? இந்த இடத்துல இந்த மாலை வேளையில வந்திருக்கிறது பல குடும்பங்கள் இன்றைக்கு டிராவல் பண்றாங்க மெமோரியல் டே வீக்கெண்டுக்கு. இருந்தால் நாம் மனுஷரை தேடி வந்திருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோமா? இந்த மாலை வேளையில அவரை நோக்கி கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, அவருடைய பிரசன்னத்தினால எங்களை நிறைத்தருள் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் நிறைந்திருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் இல்லாம போனா நாங்கள் வெற்றிடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் போதும். நீர் படைத்த நாளிலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஜெயக்கொடி நீர் ஆண்டவரே, மனுஷர் அல்ல, எங்களுடைய பிரயாசங்கள் அல்ல, எங்களுடைய வாஞ்சைகள் அல்ல. தகப்பனே, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஜெய கொடியானவர், எங்கள் கண்மலையானவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. இன்று உம்மிலே நாங்கள் அகமகிழ்ந்து, உம்மிலே நாங்கள் அக்களித்த ஆண்டவரே, நாங்கள் அல்லேலூயா துதியை நாங்கள் பாடுகிறோம். நீர் எங்கள் பேச்சும், எங்கள் மூச்சும், எங்கள் செயலும், எங்கள் சொல்லுமா இந்த மாலை வேளையில நீர் இருக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துக்குள்ள எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் வேளையிலும், ஜெபத்தின் வேளையிலும், வசனத்தின் வேளையிலும் நீர் மகிமையாய் இடைபடுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தோடு சொல்லுமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வை. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. விசுவாசத்தோடு சொல்லுவோம். வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாடிது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடு மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயமிது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். அழைத்த வெற்றியை நாடிது. இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்று வரை சாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்று வரை சாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. ஹல்லேலூயா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். அடைந்த வெற்றியே நாடிது. ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தினால் தள்ளப்பட்டு போயிருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. இவனால என்ன செய்ய முடியும்? இவளால என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் உதவாதவள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் செயல் இது, அற்புதம் இது. கைதட்டி பாடுவோமா? அவர்கிட்ட சொல்லுவோமா? அப்பா, என்னுடைய திறமையினால இல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினால இல்ல ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால இல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே. அதைத்தான் நாங்க பாடி இருக்கிறோம். கர்த்தர் செயல் இது, அற்புதம் இது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெயக்கொடி ஆனவர், எங்கள் ஜெயமானவர், எங்கள் கீதமானவர், எங்கள் மீட்புமானவர் நீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உடைய கிருபை என்று அவரை நோக்கி நாம் சந்தோஷத்தோட நாம சொல்லுவோமா? David is writing this song after the Lord delivered him from all his enemies and from Saul. It says like this in Psalms 18:1 and 2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர். David was trusting only in God's strength. Where are we now? Are we trusting in our ability? Are we trusting in our health? Or are we trusting our God? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா?
இத்தனை நாள் நம்மளை இங்க நடத்தி கொண்டு வந்திருக்காரு. எப்படியெல்லாம் நம்மளை ஆண்டவர் நடத்தினாரு. David was having the same thing like when Paul was chasing him in the wilderness, in the rocks, where he found his refuge in God, nothing else, only in God. And similarly, Paul also same thing. God, I have என்னோட சரீரத்தில் ஒரு முள் இருக்கு, அதை எடுத்து போடுன்னு சொல்லி 3 times he asked for it. But God told him only one thing. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். Hallelujah. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் நம்ம வாயால? Yes Lord, it's only because of your strength I am living here in this place right now praising you. அப்படியாக ஒரு சிந்தனையோட இந்த பாடலை பாடுவோமா? என்
கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் கோட்டை என் ரட்சகர் தேவன் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு. முழு பலனோடு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை அன்பு கூறுவேன். எல்லாரும் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை அன்பு கூறுவேன். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மாலே நான் யுத்தத்தை வெல்லுவேன் அவன் சொல்லல. என் பலனாகிய கர்த்தாவே உம்மாலே நான் சத்துருவை மேற்கொள்ளுவேன் சொல்லல. முதல் காரியம் சொல்றது என் பலனாகிய கர்த்தாவே என் முழு பலத்தோடு என் முழு ஆத்மாவோடு என் முழு இருதயத்தோடு உண்மையில அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உண்மையில அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அப்படி இருந்தால் சகல யுத்தங்களும் எனக்கு முன்பாய் அடங்கும். அந்த ஒரு விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனாலதான் சிக்லாக்ல சொன்னாரு, என்னை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் என்னை கல்லெறிந்து கொல்ல நினைத்தாலும் நான் என் கர்த்தருக்குள் பலப்படுவேன். என்னுடைய பலன் வெளியிலிருந்து வர்றதில்ல, எனக்கு கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருகிறதல்ல. என் பலனாகிய கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதமாய் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தாவீதுகிட்ட இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்று நாம் அவரை ஆராதிப்போமா? அப்பா, ஏதோ ஒரு பாட்டு பாடுறேன், நான் பாடல ஆண்டவரே, ஜெபமா இதை நான் பாடுகிறேன், ஜெபமாய் நான் இதை பாடுகிறேன் என்று அவரை நோக்கி சொல்லுவோமா? சங்கீதம் 46:7 இவ்வாறாக வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இன்று நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர். தகப்பன் வீட்டிலே நம்மை கொண்டு சேர்க்கிற தகப்பனவர். இன்று அவரை பார்த்து நாம் சொல்லுவோமா? என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் தகப்பனை நான் உம்மை நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை உங்க மீதுதான் இருக்கிறது என்று நாம் அறிக்கை செய்வோமா? இந்த வாழ்க்கையில பெருமையாக காணப்படுவீங்களா? கருமையான சகோதர சகோதரிகளே, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று பெருமையாய் காணப்படுவீங்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். உங்களை வழிநடத்த போகிறார். தகப்பன் வீட்டுக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் வரை அவர் உங்களை கைவிட போவதில்லை. இந்த பாட்டை உணர்ந்து நாம் பாடுவோமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அவன் போதுமானவன், என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார்.
தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. இன்னும் ஒரு யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அவரை சுதந்திரப்படுத்திக் கொள்ளுகிறது, அவரை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறது, அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறது மிக மிக முக்கியம். யாக்கோபின் தேவனே, மோசேயின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று சொல்லி ஆராதிக்கிறது எளிது. அவர் என்னுடைய தேவன், அவர் என் தகப்பன், என் வாழ்க்கையில தான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நீ என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்கிற ஒரு வாஞ்சை. ஆரம்பத்துல நான் சொன்னது போல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இதோ மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்கு போறாரு. அவர் தேவனிடத்துல இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்வார், அவரிடத்துல இருந்து நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று போனாங்க. ஆனா யோசுவா பாருங்க, எல்லாரும் போன பின்பும் அந்த கூடார வாசலில் காத்து கிடந்தார். ஏன்னா என்னுடைய தேவன் என்னோடும் பேசுவார். என் ஆசான் மோசையோட மாத்திரம் அல்ல, அவர் ஒரு நாள் என்னோடும் பேசுவார். யோசுவாவுடைய இருதயத்துல இருந்த அந்த ஏக்கத்தை தேவன் பார்த்தார். அவன் யார்கிட்டையும் சொல்லல, மோசேட்ட கூட சொல்லல. மோசே உன்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசுறாரே, என்கிட்ட பேசுவாரா? ஒரு நாள் என்னையும் கூப்பிடுவாரா பெயர் சொல்லி, என்னையும் கொண்டும் காரியங்களை செய்வாரா என்ற ஏக்கம் யோசுவாவுடைய இருதயத்துல இருந்ததுனால எல்லாரும் போன பின்பும் இருளான பின்பும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் யோசுவா காத்து கிடந்தார். ஏற்ற காலத்துல கர்த்தர் அவனை அழைத்தார். நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு இருப்பேன் யோசுவா, என் கரம் உன்னோடு இருந்து பலத்த காரியங்களை செய்யும் யோசுவா, தயங்காமல் போ. பிரியமானவர்களே, இன்று நாம் காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? கூட்டமாய் மாத்திரம் அல்ல, ஒரு சபையாய் மாத்திரம் அல்ல, குடும்பமாய் மாத்திரம் அல்ல, நண்பர்களாய் மாத்திரம் அல்ல, விசுவாச கூட்டமாய் மாத்திரம் அல்ல, தனித்திருந்து காத்திருக்கிறோமா? கர்த்தரிடத்துல, அப்பா அந்த உலகத்துக்கெல்லாம் நீர் தேவன் ஆண்டவரே, என் சபைக்கு தேவன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு தேவன் ஆண்டவரே, ஆனால் நீர் முதலாவதாய் எனக்கு தேவன் ஆண்டவரே. நான் உமக்காய் காத்திருக்கிறேன், உம்மால் ஆட்கொள்ளப்படும்படிக்காய், உம்மால் அழைக்கப்படும்படிக்காய், உம்மால் பயன்படுத்தப்படும்படிக்காய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டா பிரியமானவர்களே? இந்த நாள்ல அவர் நோக்கி சொல்லுவோமா? நீர் வெறும் யாக்கோபு, ஈசாக்கு, மோசே, ஆபிரகாம், தாவீது, சாலமோன் அவர்களுடைய தேவன் மாத்திரம் அல்ல, நீர் என் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா! நீர் என் தேவன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் நினைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும் வரைக்கும் நீர் கைவிட மாட்டீர். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அவரை நோக்கி சொல்லுவோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரத்தினாக இன்று தேவன் நமக்கு தந்தளிக்கிறார். ஹல்லேலூயா! அவர் சொல்லுகிறார், அப்பா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம். ஹல்லேலூயா! அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீரே துதிக்க பாத்திரர். நாம் எல்லாரும் வாயில் திறந்து துதிப்போம். நீரே துதிக்க பாத்திரர். நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரர். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா! என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளை கூட இயேசப்பா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. இந்த வேளை பாதப்படியிலே அப்பா அவர் சமூகத்திலே வந்திருக்கிற ராஜா இந்த ஆராதனை வேலை நிரப்புவீராக, அக்கினியாய் எங்கள் மீது பொழிவீராக. ஹல்லேலூயா! ஆவியானவரே அப்பா எங்கள் மீது அப்பா அக்கினி மழை இந்த வேலையை ஊற்றப்படுவதாக அப்பா. அப்பா நீர் அவரே துதிக்கிறவர் அப்பா. துதிக்க பார்த்ததில் ஒருவரே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. No
deserve the glory and the honor. எல்லாரும் கண்களை மூடி. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல் யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அவரை போல ஒருவரும் இல்லை. அவரை போல ஒருவரும் இல்லை. அவர் இந்த நாளிலும் அதிசயங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில அதீதமான காத்திருத்தலுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கரத்தின் கிரியைகள் உனக்கு போதும் மகனே. என் கரத்தின் கிரியைகள் உனக்கு போதும் மகனே. நீ நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. நான் இந்த நாளிலும் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ என் மகனாய் இருக்கிறாய். நீ என் மகனாய் இருக்கிறாய். உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன், நடப்பிப்பேன். நீ நம்புகிறாயா? நீ விசுவசிக்கிறாயா? எந்த இடத்துல தாழ்ந்து போனியோ, எந்த இடத்துல பிறரால் ஒதுக்கப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க பிராணியுள்ளவராய் இருக்கிறேன். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ? இந்த நாளிலும் அதை நடப்பிப்பேனே நான் என் வாழ்க்கையில. நீ ஒப்பு கொடுப்பாயா? உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ ஒப்பு கொடுப்பாயா? என்னை நீ அன்பு செய்வாயா? என்னை நீ நேசிப்பாயா? என் அபிஷேகத்தை வாஞ்சிப்பாயா? என் வசனத்தை நேசிப்பாவாயா? தேவன் உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். அவரிடத்துல சொல்லுவோமா? அப்பா, என் வாழ்க்கையில அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவரே. நீர் உம்முடைய மகிமையை ஒருவருக்கு விட்டுக் கொடுக்காதவர் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஹalleluya. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்வீங்களா அந்த நாள்ல? அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொள்வீர்களா அந்த நாளில? அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய அபிஷேகம்
அபிஷேகம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், வாஞ்சையோடு அவரிடத்தில் கேட்போமா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவரிடத்துல கேட்போமா, அப்பா என்ன அபிஷேகிங்க, என்ன ஒரு வல்லமையின் ஆவி அபிஷேகிக்கட்டும், ஒரு அக்கினியின் அபிஷேகம் என் மேல இறங்கட்ட ஆண்டவரே. ஐயா உடைய மகிமையின் அபிஷேகம் என் மேல இறங்கட்ட ஆண்டவரே. அப்பா தகப்பனை நான் நடப்பிக்க நினைப்பேன். அப்பா அன்று யோர்தானை கடந்த பொழுது ஆசாரியர்களின் பாதங்கள் தண்ணீரை தொட்ட மாத்திரத்துல யோர்தான் வெள்ளந்தது ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீயே ஆசாரியர் என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர்களும் நீங்களே சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. என் பாதங்கள் படுகிற இடத்துல தண்ணீர்கள் பிளக்கணுமே ஆண்டவரே, மலைகள் பிளக்கணுமே ஆண்டவரே. தகப்பனே நீர் செய்வீராக, நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த வேளையில் உங்களுடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம் ஐயா, காத்திருக்கிறோம் ஐயா. ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொடுப்பீராக, ஜீவ அப்பத்தினால் எங்களை தாங்குவீராக. அதை பிறருக்கு கொடுக்கிற திராணியை, ஞானத்தை, பலனை நீர் எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா நாங்கள் மனுஷரை கேட்க வரல, நாங்கள் தேவனை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காடை சொன்னாந்திரத்தை அதிர பண்ணின சத்தம், பெண் மான்களை ஈன பண்ணுகிற சத்தம் ஆண்டவரே, நாங்கள் இன்று கேட்கும்படிக்காய் எங்கள் இருதயத்தின் செவிகளை திறந்திடுவீராக, எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்திடுவீராக. உம்முடைய வசனம் எங்களை புதுப்பிக்கட்டும். ஒரு புது ஆவியுள்ளவர்களாய், சதையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறும்படிக்காய் உம்முடைய வசனத்துக்காய் காத்திருக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமரலாம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துறோம். இந்த வாரத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. ஜூன் 1 ஆன்லைனில் இருக்கும். மார்னிங் 10 AM to 1 PM. நம்ம தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுவோம், ப்ளஸ் பர்சனல் இஷ்யூ, அப்புறம் இந்தியாவுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது ஜூன் 2. தாராளமாக வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த வாரம் பர்த்டேஸ் ஆர் ஆனிவர்சரிஸ் லைக் May 26 ஜூன் 1 யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வந்தீங்கன்னா பாஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. May 26 to June 1. Okay, thank you. நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து போகும்பொழுது இந்த நாளிலே நம்மோடு தெய்வ செய்தி பகிர்ந்து கொள்ள ராபினுடைய அப்பா ஐபடங்கள் நம்மோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுவாங்க. இந்த நாளில் மாத்திரமல்ல, போன முறை வந்திருந்த பொழுதும் அப்போ நம்ம சபையெல்லாம் ஆரம்பிக்கல, நம்ம மாதத்திற்கு ஒரு முறை கூடி ஆராதித்து கொண்டிருந்தோம். அதே போல மண்டே வர்ஷிப்ல நம்ம கூடி ஆராதித்து கொண்டிருந்தோம். அப்பெல்லாம் வந்து வாஞ்சையோடு பங்கு கொண்டு, வாஞ்சையோடு கலந்து கொண்டது மாத்திரமல்ல, அதிகமாக எல்லாரையும் உற்சாகப்படுத்தி தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிற ஒரு மனுஷர் அவர். கர்த்தருடைய கிருபையினால நான் சென்னை சென்றிருந்த பொழுது அவங்களுடைய ஃபெலோஷிப்ல பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாள்ல கர்த்தர் அவர் மூலமாய் நம்மோடு பேச சித்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி அங்கில வெல்கம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலே எங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2018 நான் வரும்போது அங்கே வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வரும் பைபிள் ஸ்டடி இருக்கும். அதில் வந்து கலந்துருக்கேன். அப்புறம் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒரு கோடி ஆராதிச்சு அதில் கலந்துருக்கேன். அப்போ ரொம்ப சொற்பம் கொஞ்சம் பேர் தான் ஜோயல் பிரதர், நெக்ஸ்ட் பிரதர், அப்புறம் அமல் பிரதர், இந்த அமல் பிரதர், சுசில் பிரதர், இவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு அறிமுகமானாங்க. இன்றைக்கி நிறையா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆத்மாவில் கொடுத்துருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்க்கும்போது உண்மையாக ஆண்டவர் நல்லா துணிச்சேன். இப்படி ஆண்டவர் இந்த ஸ்தோத்திரம் அந்த ஆலை இந்த தமிழ் சர்ச்சை பெருகை செய்திருக்கிறாரே, இவ்வளோ ஆத்மாக்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு சண்டே இந்த இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஆண்டவர் பெருக செய்வார். சோதரம் அந்த ஒளியத்தை ஆண்டவர் ஆசிரியப்பார். சோதரம் நாளில் மத்தியில் வந்து வார்த்தை கொடுப்பது ரொம்ப சந்தோஷம். அநேகர் வரல, ஆனாலும் சோத்திரம் தேவனுடைய பிரசன்னம் சோத்திரம். நான் அந்த ஆலையில் காத்திருக்கேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். 2 வாரமாக காத்திருந்தேன். உங்களுக்கு
என்ன வார்த்தை கொடுப்பது. ஒரு வார்த்தை ஆண்டவர் ஆண்டவத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கேன். சோதனம் சோதனம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முக்கியமாக அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எடுத்துக்கொள்வோம். சோதனம் தேவனுடைய வார்த்தைகள் நேரம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 முதல் 24 வரை. ஆதியாகமம் 32 22 முதல் 24 வசனம். ராத்திரியில் எழுந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் கரையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனது உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினார். யாக்கோபு பிந்தி தடுத்திருந்தான். அப்பொழுது புருஷன் பொழுது விழிமுடவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்வதை கண்டு அவ்வளோ போதும். அவர்கள் சேர்ந்த பின்பு அவன் ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தான். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். தேவனோடு சோதனம் செவிக்க தேவனோடு உறவாட தனித்திருந்தான். அந்த வார்த்தையை தான் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஆண்டவன் பேசும்படியாக தலைவணங்குவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் தாவே சோத்திரம். நாங்கள் தியானிக்கு போவோம். இந்த ஆண்டவரே சோத்திரம். இந்த காரியங்களிலே கர்த்தர் எங்களோடு பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, தேவனோடு சோத்திரம் சஞ்சரிக்கிற தேவனோடு தனித்திருக்கிற ஒரு காரியத்தை தான் நான் இந்த நாளில் தியானிக்குவோம். வேதத்திலிருந்து தேவனோடு தனித்திருக்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்களை சோதரன் தேவனுடைய தாசர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சோதரன் தனித்திருக்கும் பொழுது சோதரம் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அதான் தியானிக்க போகிறோம். வேதத்தில் சோதரம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய தாசர்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்திருக்கும் போது எப்படியாக அவங்க ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார்கள், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தனித்திருக்கும் பொழுது எப்படியாக நாம் தனித்திருப்பது, தனிச்சபம் எப்படி செய்வது, தேவனோடு எப்படி தனித்திருப்பது சொல்லி சில சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். சோதரம் இந்த வார்த்தையில் பார்க்கும்பொழுது சோதரம் யாக்கோப்பு பிந்தி தேவனோடு தனித்திருந்தான். இல்லையா சோதரம்? ஏன்னா அவன் எல்லாருக்கும் அவனுக்கு சோதரம் அவனுக்கு பெரிய ஒரு கஷ்டமான நேரம் அது. என்னன்னா சோதரம் தன்னுடைய அண்ணனை அண்ணனுக்கு அனுப்பி ஆளை அனுப்பி சொல்கிறான், நான் வரேன்னு சொல்கிறான். அண்ணன் என்ன சொல்கிறான், நான் 400 பேரோட நான் வர்றேன் உன்னை அழைக்கிறதுன்னு சொல்லி. அதான் 400 வேட வரான்னு சொன்னால் அவனுக்கு பயமாகி போச்சு. ஏன் பயம் சொன்னால் சோதரன் இவன் ஏசாவுடைய அவன் அண்ணன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு அவன் எனது தந்திரமாக அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினான். அந்த நாளிலே அவன் ஏசா சொன்னான், எப்படியா என் ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொண்டான். நான் எப்படியாவது நான் சரி என் அப்பா இறக்கும் பொழுது நான் அவனை கொன்று ஓடி சென்ற ஒரு இதயத்தில் அவன் சொல்லிக்கொண்டான். அதனால தான் சோதரம் அந்த வார்த்தை கேட்ட பொழுது தான் சோதரம் அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே போய் திரும்ப வர பொழுது தான் சோதரம் அன்னைக்கு கொள்வேன்னு சொன்னானே, இன்னைக்கு 400 பேரோட வரானே, என்ன நடக்குமோன்னு சொல்லி பயந்து போய் என்ன எல்லாரையும் அக்கறைப்படுத்தி பின்னாடி தனித்திருக்கான். தேவனோடு ஒரு ஆசீர்வாதத்தை தேவனோடு போராடி செபித்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் தனித்து இருக்கிறான். சோதரன் கர்த்தருக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகள் வரும் பொழுது தெய்வ சமூகத்தில் தனித்திருக்கும் பொழுது சோதரம் தெய்வம் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அதான் யாக்கோப்புடைய வாழ்க்கையில் அங்கே நடந்தது. யாக்கோப்பு சோதரம் அங்கே தனித்திருக்கும் போது அங்கே புருஷனோடு அது தேவனோடு போராடி என்ன செய்யறான், தேவையே ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விடேன்னு சொல்றான். ஆசீர்வதித்தால் என்ன ஆசீர்வாதம், இவனுக்கு வேண்டிய என்ன ஆசீர்வாதம், இவனுக்கு எல்லாம் இருக்கு சகோதரன், எல்லாம் ஆடு மாடு எல்லாம் இருக்கு. அவன் அண்ணனுக்கு கூட அவனுக்கு அனுப்புகிற வெகுமதி பாருங்க. 14ஆம் வசனத்தில் 200 வெகுமதி, அதாவது அண்ணனுக்கு வெகுமதி அனுப்பினான். முன்னாடி வெகுமதி அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி அப்புறம் போய் அவனை சந்திக்கலாம்னு சொல்லி அந்த வெகுமதி இவ்வளோ இருக்கு பாருங்க. 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் சோதரம் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும்
10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. இவ்வளவு ஃப்ரீயாக கொடுக்குறதே இவ்வளவு கொடுக்குறாங்க. நமக்கு வர்றதே 200-300 தான் இருக்கும். ஆனால் இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது அவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் அப்போ அவனோட வாழ்க்கையில் எவ்வளவு சொத்து இருந்திருக்கும், எவ்வளவு நிறையா. அதனால் அவனுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைய ஆசீர்வாதம் அது மாதிரி. ஸோ அவனோட வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அதான் அந்த 26 சொல்கிறேன் 10ஆம் வசனத்தில் கூட சொல்லலாம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வுக்கும் நான் சத்தியனும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரம் இல்லை. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானேன். அவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம், 2 பரிவாரங்கள், பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் குறைவு? ஒரு மனைவிக்கு 4 மனைவி சகோதரம், பிள்ளைகள் 11 பிள்ளைகள் சகோதரம். அவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் திரளான சொத்து எல்லாம் இருக்கு சகோதரம். இவன் என்ன ஆசீர்வாதத்தை அவன் கேட்கறான். தேவரீரை என்னை ஆசீர்வாதத்தாலேயே அவனை விடைய முடிச்சு என்ன காரியத்தை சொல்கிறான். அவனுக்கு ஒரு குறைவு இருக்குது. என்ன அந்த குறைவு அங்கே சொல்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் ஒரு பயம் சகோதரம். அதுதான் சகோதரன். அப்போ வாழ்க்கையில் சகோதரன் நிறையமான ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் பயம், திகில் சகோதரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சமாதான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதம். சொத்தோ பணமோ ஆடு மாடோ ஒட்டவங்களோ இதெல்லாம் அவன் ஆசீர்வாதம். அவன் சொல்கிறது அவன் நினைக்கிற அந்த ஆசீர்வாதம் இல்லை. அது தானாக வந்து நமக்கு தேவையானது நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளோதான். உண்மையான ஆசீர்வாதம் தேவ சமூகத்திலே சகோதரம் சமாதானமாக சந்தோஷமாக பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை, தேவனுக்கு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை சகோதரம் என்று நான் அறிந்தால் சகோதரன் ஆண்டவரத்தில் போவேன். இல்லையா? பயமில்லாத வாழ்க்கை குறித்து பயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு அருளுள்ள வாழ்க்கை சகோதரன். அதைத்தான் விரும்புகிறான் சகோதரன். எனக்கு எனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நீ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்ன. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்குது இந்த ஆசீர்வாதம் தான் சகோதரன். என்ன ஆசீர்வாதம்? சொத்தோ அலையிலே ஆடு மாடு அல்ல மற்ற உலக பிரகாரமான பொருளோ அந்தஸ்தோ காரோ பங்களாவோ சொத்து இல்லை சகோதரன். உண்மையான ஆசீர்வாதம் இல்லையிலே உள்ளத்தில் சமாதானம், நிம்மதி, நம்பிக்கையான வாழ்க்கை இல்லையா சகோதரன். நித்தியத்தை குறித்து ஒரு இல்லையா ஒரு நம்பிக்கை சகோதரன். நம் வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லையா சகோதரன். இல்லையா நின்று நான் மறித்தால் ஏசப்பா எனக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்து பயம் இல்லை, எதை குறித்து பயம் இல்லை, எல்லாம் நேசப்பா தருவார் இல்லையா. அதான் அந்த இலையிலிய வாழ்க்கை தான். அதான் நிரந்தரமான ஆசீர்வாதம், அதான் நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தை நாம் வரணும் இல்லையா. அதான் சொல்கிறான் யாக்கோபு, எனக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, பேர் என்னப்பா? அன்னைக்கு அப்பாட்ட ஆசீர்வாதம் போது அப்பா கேட்டார் உன் பேர் என்ன சொன்னால், நான் மூத்தமான ஏசானா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் சகோதரர். இங்கே அப்பா கேட்குறாரு சகோதரர், ஏசப்பா கேட்குற ஆண்டவர் கேட்குறாரு அவன் பேர். ஆண்டவர் தெரியாத அவன் பேர் தெரியாதா? சகவே ஏசப்பா பவனி போகும்போது மரத்து மேலே உட்கார்ந்த சகைவே கூப்பிட்டார். சகைவே நீ போய் இறங்கிவான் இல்லையா சகோதரர். எல்லாருடைய பேரும் தெரியும். ஏன் கேட்குறாரு? இவன் இப்போ உண்மையை சொல்கிறானா? இப்போ மாற்றி சொல்கிறான். அவன் உண்மையை சொல்கிறான் சகோதரன். நான் யாக்கோப்பு தான், நான் எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான் சகோதரன், வஞ்சகன் தான், வஞ்சகமாக என்னுடைய அண்ணன் வந்து இதை பெற்றுக்கொண்டு சொல்லி அவன் என்ன சொல்கிறான்? ஒத்துக்கொள்கிறான் சகோதரன், நான் யாக்கோப்பு தான். யாக்கோப்பு சொல்லும்போது பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம போகும் பொழுது சகோதரன் அங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சோதித்து பார்த்து உண்மைகளை நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அங்கே சகோதரன் அங்கே யாக்கோப்பா தான் சொன்னான் சகோதரன், நான் ஏற்றுந்தான் சகோதரன், நான் அதில் யாக்கோப்பா தான் சொல்லும்போது உன்னை ஆசிரியர்கள் சரி, உன் யாக்கோப்பு இல்லை, நீ இஸ்ரவேலி சொல்லி தேவனே உனக்கு பேர் வைக்கிறார் இல்லையா. இஸ்ரவேல் பேர் தான் இன்னைக்கு அதுக்கு இருக்கிறது இல்லையிலே. இன்னைக்கு ஒரு தேசமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் ஆசீர்வதித்து வருவார். அந்த பெயர் இல்லையா சகோதரன், அவனுக்கு கொடுத்த அந்த பெயர், வம்சத்துக்கு கொடுத்த அந்த பெயர் இஸ்ரவேல் இல்லையா சகோதரன். அதனால தேவன் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் போகும்பொழுது
நம்மை தாழ்த்தும் பொழுது சோதரம், நம்மை வெறுமையாக்கும் பொழுது சோதரம், நம்ம தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே மாதிரி நம்ம ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் அவன் தனியாக இருக்கும் பொழுதுதான் சோதரம், தனித்து இருக்கும் பொழுதுதான் பிரியமான இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இல்லையா சோதரன்? அதனால் கர்த்தர் பிள்ளை பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் தேவனுடைய சமூகத்திலே சோதரன் தனித்து இருக்கும் பொழுது இல்லையா சோதரன், நம்மளுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் சோதரன், பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் நன்மை கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். சரி, சில காரியங்களை பார்க்கலாம். சரி, வேதத்திலே சோதரம் தேவ சமூகத்திலே காத்திருந்த, தேவ சமூகத்திலே கடந்த தேவனை இல்லையா சோதரம், தேவனோடு நடந்த மக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சோதரம் அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 5:22-24 வாசிக்கும் போது ஏனோக்கை பற்றி வாசிக்கிறோம். அது வாசிக்கும் போது அவனை பற்றி வாசிக்கும் போது வாசிங்க யாக்கோபு 5:22 சோதரம். சோதரம் ஏனோக்கு பற்றி இங்கே வாசிக்கிறோம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் இல்லையா சோதரம். இதில் என்ன ஒரு காரியம்னு சொன்னால், அவனை ஃபேமிலியோடு இருந்தான் இல்லையா, குமாரரும் குமாரத்தைகளையும் பெற்று, அதாவது குடும்பத்தோடு இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நமக்கு சோதரம் அநேக சமயத்தில் பிள்ளைகள் குடும்பம் இருக்கும் பொழுது, வேலை இருக்கும் பொழுது தேவனோட சோதர செலவிடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் ஏனோக்கு சொன்னான், எவ்வளவு குமாரனும் குமாரத்தைகளும் பெற்றெடுத்து குடும்பத்தை நடத்தி, ஆனால் தேவனோடு ஒன்று சஞ்சரித்து. பிரியமான நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, தேவனோடு உறவாடுகிற அந்த நேரத்தில் மட்டும் குறைவை வைக்கக்கூடாது இல்லையா சோதரன். அது மிகுந்த ஆசீர்வாதமானது. ஒரு தேவனுடைய வருஷத்துவன் காட்டிருக்கேன் சோதரன். அவருக்கு சரி இப்போ நிறையா பிஸியானவர், ரொம்ப பிஸியானவர், நிறைய ஊழியங்கள், நிறையா காரியங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு காரியங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ சமூகத்தில் காலையில் தரித்திருப்பாராம் சோதரன். ஏன்னா அவர் தேவ சமூகத்தை அப்படி தரித்திருக்கும் பொழுதுதான் அந்த நாள் முழுவதும் அந்த வேலைகள் எல்லாம் அழகாக ஆண்டவர் முடிப்பார் இல்லையா சோதரன். எல்லா காரியமும் அழகாக முடியுமா சோதரன். அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், அதே சமயத்தில் நான் அதிகமாக வேலை இருக்கணும், கொஞ்ச நேரம் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்துட்டு என் வேலைக்கு போகணும், என் வேலையை செய்யணும்னு சொல்லி அப்படி செய்கிற நாட்களில் ஒரு வேலை நடக்குது, ஒரு வேலை நடக்க எல்லாம் தடையாக இருக்குது. அங்கேயே கட்டின சோரில் மட்டும் எல்லா காரியம் சோரில் மட்டும் இந்த மாதிரியே அவர் இருக்குமா அந்த மாதிரி. ஆனால் தேவ சமூகத்தில் எவ்வளோ இருந்தால் தேவ சமூகத்தை காத்திருக்க நாட்களில் அந்த நாளிலே எல்லா வேலையிலையும் ஆண்டவர் சோதரன் அழகாக முடித்து அந்த ரொம்ப சமாதானமாக இருக்கும் அப்படியா சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு அருமையான அந்த வாழ்க்கையிலே சோதரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முதலிடம் கொடுக்கணும், பிரதானம் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது தேவன் அலையிலே அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தேவன் அவனோடு நடக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். பேசலாம், அதான் சோதரன், அதான் ஆசீர்வாதம். மரணத்தை காணாது தேவனோடு சஞ்சரிக்கும் போது அப்படியே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது வா போயிடுவோம்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரு இல்லையா சோதரன். அதனால் கர்த்தருக்கு பிரியமானது அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ காரியங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி இல்லையா அந்த வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லையா, தேவனோடு பேசுறது, தேவனோடு உறவாடுறது, அந்த காரியத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும்னா பெரிய சமாதானமாக இருக்கும். அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, நம்ம இல்லையா சோதரன் தேவனுடைய வருகையில் நாம் எவ்வளோக்கு போல அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் இல்லையா சோதரன். அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம், நோவாவை பற்றி வாசிக்கிறோம். நோவாவின் வம்சவரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமானும் உத்தமனாக இருக்க மாத்திரம் இல்லை, தேவனோட சஞ்சரித்து நல்லவன் தான், நீதிமான் தான், உத்தமன். ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்துக்கின்றான். அப்படி தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த நோவாவை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டான். உலகம் இங்கே உலகத்தை அழிக்க பாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ இதை செய், அவனை கட்டளை கொடுக்குற அதன்படி செய்கிறான்.
அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது, அவன் குடும்பமே காப்பாற்றப்பட்டது. அதுதான் சோதனை. தேவனோடு நாம் சஞ்சரிக்கும் பொழுது சோதனை நம்மை கொண்டு தேவன் திட்டம் வச்சிருக்க நமக்கு ஒரு ஒரு இது கொடுப்பார், நம்ம வேலை கொடுப்பார், நமக்கு நம்மை குறித்து ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளான் நிறைவேற்றுறதுக்கு அவர் உதவி செய்வார். அதுக்கு ஆலோசனை கொடுப்பா, எல்லா காரியம் நடக்கும். அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, தேவனா சோதனை நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் அங்கே பார்க்கணும். ஒருத்தவங்க தேவனுடைய மகன், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு உறவிடும் பொழுது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம குடும்பமும் ரட்சிக்கப்படும் இல்லையா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் அங்கே அவருடைய நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் தேவன் சொன்ன அந்த திட்டம் சரியாக அவனை கொண்டு தான் நிறைவேற்றினார். லேலியா சோத்திரம். யார் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார், லேலியாசம் தேவனுடைய சமூகம் காத்திருக்கிறார், அவரை கொண்டு தான் தேவன் அவரை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். சகோதரர், அடுத்தபடியாக ஆதியாகமம் 18:22 வாசிங்க. ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இது எதுக்கான சோதரன் ஆண்டவர் வர்றாங்க, ஆபிரகாம் பார்க்குறார். அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேனும், ஏன் அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவான், அவன் உண்மையை உத்தம் அடப்பான்னு சொல்லி அவனை செய்ய போகிறத அவன் சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி நான் சோதம் குமார போகிறேன், அங்கே கிட்டையெல்லாம் நடக்குது நான் கேள்விப்பட்டேன், போய் பார்த்து நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி நான் சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார், ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்ன செய்கிறாரு? ஐயா சோதரன், அதாவது துன்மார்க்கரோடு நீதிமான்களை அழிச்சிருவீங்களா? அப்படி அழிக்கக்கூடாது ஐயா. சரி, அந்த அவர் சொல்கிறார், ஒருவேளை அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருப்பாங்க, அது மாதிரி அழிப்பீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். சரி, 50 குறைவாக 10 குறைவாக 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? சரி, நான் இல்லை 45 நீதிமான்கள் அழிப்பீங்களா? இல்லை நான் சொல்கிறேன். அப்புறம் நான் பேசுகிறேன், 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? இல்லை. அடுத்தது 10 நீதிமான்கள். அதான் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறாரு, ஆண்டோட பேசுகிறாருங்க, மற்றவர்களுக்காக பேசுகிறாரு பாருங்க சோதரம். ஏன் பேசுகிறாருன்னா, இந்த சோதமுக்கு மரணத்தில் பட்டத்தை யார் இருக்காண்டா, இவங்க அண்ணன் மகன் யார் சோதரர், இவர் இருக்காரு, லோத்து இருக்கார். லோத்து குடும்பமாக அங்கே போயிட்டார் சோதர். இவரோடு இருந்தாருன்னா அங்கே செழிப்பை பார்த்து போனவர். சோதம் போகிறோம், அந்த காலத்தில் செழிப்பாக இருந்தது, அங்கே போனார், அங்கே துன்மா இருக்காங்க. அதனால் அதை அழிக்க போகிறாரு. அதனால தான் பரிந்து பேசுகிறாரு, பரிந்து பேசுகிறார், அழிப்பிடுறோம் சரி. இல்லை அழிக்க மாட்டேன். அடுத்த கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்து அழிப்பீங்களா? இல்லை, 10 நீதிமான்கள் இந்த அழிக்க மாட்டேன் சார். அப்போ 10 நீதிமான்களா? அங்கே இல்லை. இல்லை அந்த நீதிமான் இருந்து நீதிமான் யார்? சோத்துல லோத்து மாத்திரம். அது கூட அந்த பட்டணத்தை அழிக்கும் போது அங்கே பார்க்கலாம். சோத்திரம் 19ஆம் அதிகாரத்தில் இல்லையா சோத்திரம் 27. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் ஆபிரகாம் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக சோதம் அந்த வாசிங்க. இல்லை அது இல்லை, அந்த தேவன் 29 தேவன் அந்த சமூக பட்டணத்தை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களையும் தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவில் நின்று விடுவித்து தப்பி வைக்கும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் ஜெபத்தினால தான் லோத்து தப்பி வைக்கப்பட்டார். அதான் சொல்ல ஆபிரகாமை நினைத்து அந்த சோதம் பட்டணத்தை அழிக்கும் போது ஆபிரகாம் நினைச்சா ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான், ஐயா நீதிமானை அழிக்கக்கூடாது. ஆனால் ஆபிரகாம் நினைத்து அவன் வேண்டிக் கொண்டதுனால தான் சாரி
இந்த ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது போல தான் அவன் இந்த ஆபிரகாமுக்காக லோகத்தை போயிடுச்சு. அதுபோல் நம்முடைய தனி ஜெபத்தில் யாருக்காக நம்ம ஏற்றுக்கொள்வோமோ அந்த வேண்டுதலையும் தேவன் நமக்கு கேட்டு இது விடுவிக்கிறார். லேலியா சோதரம் இன்னும் போகலாம். லேலியா சோதரம் அதுக்கு முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்குறோம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் அதில் பார்க்கிறோம். மோசையை பற்றி பார்க்கணும். மோசையை வந்து தேவனுடைய சமூகத்தில் இருந்தது விசேஷ கிஃப்ட். அதாவது பெரிய அது தனியான ஒரு காரியம், எல்லாருக்கும் இப்படி கிடைக்காது. சோதரம் தேவன் தெரிந்து கொண்டது. அதாவது தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன் தேவன் அவனுக்கு விசேஷத்தை கிஃப்ட், அதாவது வரம் கொடுக்குறாங்க. அது அங்கே பார்க்குறோம் விசேஷத்தை வரம் இல்லையா? என்ன சார், அவன் தேவ சமூகத்தில் ருசியாமலும் குடியாமலும் 40 நாள் தேவனோடு செஞ்சான். எத்தனை தடவை சோதரம்? எத்தனை தடவை? 3 தடவை. நான் நினச்சேன் 2 தடவை நினச்சேன். 3 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, 9ஆம் வசனத்தில் வாசிங்க. உபாகமம் கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அதாவது 18ஆம் வசனம் வாசிங்களா? அதே கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். ரெண்டாவது 3ஆவது இடம் பாருங்க. 25ஆம் வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சோதரத்தையும் அழிக்காதிருப்பீராக. போதும். இப்படியாக 3 முறை சோதரம், 3 முறை 40 நாள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். தேவனோடு இருந்தான் சோதரன். தேவன் அவனுக்கு விசேஷத்துக்கு இருந்தான். அந்த சும்மா நமக்கு 3 நாளே விஷயாமல் குடியாமல் இருக்கும்போதே நமக்கு ரொம்ப அவர் தான் வேதத்தில் நமக்கு விசுவாசிகளுக்கு வாச ஜாமன்னு சொன்னால் விஷயாமலும் குடியாமலும் 3 நாட்கள் இருந்திருக்காங்க. 3 நாள் இருக்க முடியும். தண்ணீர் குடியாமல் 3 நாளுக்கு இருக்க முடியும். ஸோ ஆனால் அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் 40 நாட்கள் இப்படி இருந்தால் அது விசேஷமான கிருபை மோசை கொடுக்கப்பட்டது. அவன் மோசை 40 நாளுக்கு 3 முறை இருந்ததுனால தான் தேவன் அவனை வல்லமையாக எடுத்து பண்ணான். தேவன் அவனுக்கு விசேஷ கிருபைகளை அங்கே கொடுத்துருக்கிறார். அந்த உபாகமம் கடைசி அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இங்கே பார்க்குறோம். சோதரன் கடைசி அதிகாரத்தில் 34ஆம் அதிகாரத்தில் சோதரன் அவனை 8ஆம் வசனத்தை வாசனம் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் எழுமினதில்லை என்று விளக்கம். மோசையோட அப்படியாக அது என்ன விசேஷமான காரியம் என்னன்னா, மோசே சரீரத்தை ஆண்டவரை அடக்கம் பண்ணார். நான் பிறகு அந்த 8ஆம் வசனத்தில் பார்க்கோம். அப்போ அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நேரம் வரைக்கும் அவனுடைய கல்லறை யாரும் பார்க்க முடியல. விசேஷமான கதை. மோசே அந்த மலையில் மறைத்து ஆண்டவரை அடக்கம் பண்ணினார். ஏன்? தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதர், தேவனை முகமுகமாய் பேசுறது, ஒரு ஃப்ரெண்டு பேசுறது மாதிரி பேசுறது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சோதரம். அது விசேஷமான வாழ்க்கை. அப்படி தேவனோடு சஞ்சரித்தான். தேவன்
அவனை சோத்திரம் இஸ்ரவேல் மக்களை மெய்த்து அனுப்பத்தின் விடுவிக்க பலத்த கருவியாக எடுத்து பயன்படுத்தி அவனை கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் 120 வயசில் பார்வை மங்கல்ல பலன் குறையலை. லேலியா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் தேவன் லேலியா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். என்ன தேவ சமூகத்தில் அவன் இப்படி அவன் காத்திருந்ததுனால தான் தேவன் எப்போ எந்த ஒரு மனுஷனும் தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கும். நான் பார்த்துருக்கேன். பெரிய எழுப்புதல் கட்டங்களுக்கு பிரசங்க இருக்கவங்கள அவங்கெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மக்கள் இல்லையா, தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துற மக்கள். அப்படிப்பட்டவங்களை தேவனை எடுத்து பயன்படுத்தணும். நம்முடைய காரியமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேச மக்களுக்காக நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது தேவன் லேலியா சகோதரம் ஜனங்கள் விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். லேலியா சகோதரம் அடுத்தது தாவீதை பற்றி வாசிக்கிறோம். சங்கீதம் 55:17 வாசிக்கணும். தாவீது 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியான பணி முறையிடுவேன், அவன் சத்தத்தை கேட்பான். அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானம் பண்ணி தாவீது ராஜா பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு என்னது 3 வேளை ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணிடுவான். ஜெபம் பண்ணலாம். அவனை தேவ சமூகத்தை அதிகமாக வாஞ்சித்து ஒரு மனுஷன். இந்த 84 சங்கீதத்தில் வாசிக்க 1, 2, 84 84 சங்கீதத்தில் 1, 2 வசனங்களை வாசிக்க பாருங்கள். தேவனே சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. சோதரன், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுமே வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் முடிகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனையின் கர்த்தாவும் உம்முடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அப்படி ஏங்குறார். அங்கே அந்த குறியெல்லாம் ஒன்று அங்கே வீட்டிலே இருந்து ஆலயத்திலிருந்து பாடுது. நான் இப்படி எப்போ வந்துட்டு போகிறேன். அதுக்கு தேவ சங்கத்தில் வாஞ்சிக்கிறேன். அது கீழே சொல்கிற மாதிரி பாரு. 1000 நாளை பார்க்கிற போது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நான் நல்லது. ஆகாய கூடாரங்களை வாசமாக இருப்பதை பார்க்கணும். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படி காத்திருப்பதை தெரிந்து கொள்ளும். அப்போ அந்த ஆலயத்தில் வாசப்படி அங்கே இருப்பதாக தெரியும். தேவ சமூக தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவங்க, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு மகன் தான் தாவீது. சொல்கிறார் 63 சங்கீதத்தில் சொல்கிறார், ஒரு அந்த இதை எப்போதும் துவைத்து கொண்டிருக்கிற எனக்கு எப்படி இருக்கா இல்லையா சொல்கிறேன். சோதரம் நாம் திருத்துகிறேன். தேவனே, நான் என் நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உண்மை தேடுகிறேன். வறண்டதும் பிடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. என் மாமிசம் உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படி நான் பரிசுத்த தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்தது. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிற போது கிருபை நல்லது. என் உதடுகள் உண்மை துதிக்கும். என் ஜீவனில் நாள் மட்டும் நான் உண்மை துதித்து உங்களுடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அது எப்படி இருக்குமா? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். அதாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து செழிப்பது, அவருடைய முகத்தை பார்ப்பது, ஆண்டவர் பிரசன்னத்தில் இருப்பது, அவருக்கு என்னது கொழுப்பையும் அதாவது நிலத்தையும் கொண்டது பாரு. ரொம்ப திருப்தியாக இருக்க, அவ்வளவு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறேன். அதனால் அவ்வளவாக இந்த தாவீது தேவ சமூகத்தை வாஞ்சித்ததுனால தான் தேவன் அவன் நாமத்தை உயர்த்தணும். நான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது பச்சை பால் காரியத்தில் மாத்திரம் அந்த தவறுனாலும் சரி, மற்றபடி அவன் தேவனுடைய பிரமாணங்களையும் அவர் கட்டளைகளையும் அவர் பிரியம் நடப்பதையும் கொஞ்சம் கூட அவன் குறையலை. எல்லாவற்றும் அவன் உண்மையை ஒத்துமாக இருந்ததுனால தேவன் அவருடைய சந்ததியை, தாவீதின் சந்ததியை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததி ஃபுல்லாக அப்படி இருக்கிற காலங்கள்லாம் சொன்னேன். தாவீது வம்சத்தில் எல்லாம் இஸ்ரேல் வம்சத்தில் ராஜாவுக்கு மாறி வந்து, ஆனால் யூதா பக்கத்தில் தாவீது சந்ததி தான் படிப்படியாக அந்த ராஜா வரும். அது மாத்திரம் இல்லை, ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று தான் ஆகிடும். தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ நித்தியமான அவர் நிரந்தரமான வீட்டை கட்டுவோன்னு சொல்லி அன்னைக்கே தாவீது சொன்னார். நிரந்தரமான வீடு என்னது?
நித்தியமாக இயேசு கிறிஸ்து தான் அல்லேலியா நித்திய ராஜா அல்லேலியா. அந்த ராஜா விரும்புறதுக்கு அல்லேலியா அந்த வழியில் தான் அப்படியாக தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலியா சோதரன். எதனால தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவனை செபித்ததோடு அவனுடைய சந்ததி அவனையும் ஆசீர்வதித்தார், அந்த சந்ததியும் ஆசீர்வதித்தார். இல்லையா அவன் சந்ததியிலிருந்து பெரிய ரட்சிப்பை பெரிய ஒரு சரித்திர பிரவாக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியில் வந்து உலக ரட்சகராக மீட்பராக சோத்திரம் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துறார். நாம கூட இல்லையா சோத்திரம் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். எல்லா தேவனுக்கு பிரியம் நடக்கும் பொழுது நம்மையும் கொண்டு நம்முடைய சந்ததியும் கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா சோத்திரம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எலியா குறித்து சொல்லலாம். எலியா தேவனுடைய அவசரம் எலியா 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இல்லையா சோதரன் என்ன சொன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சோதரன் எவன் சொல்ல முடியும்? நான் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். அந்த கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற சொல்றேன். என்ன சொல்றேன்? என் வார்த்தைனால் என்று பூமியான தேசத்தில் மழை பெய்யாது சொன்னேன். அதே மாதிரி மழை பெய்யும். எவ்வளவு நேரம் மழை? 3 வருஷம் 6 மாதம் மழை வேலை. அது இந்த காரியத்தை யாக்கோபு எழுதுகிறார். சோதரர் அவர் என்ன எழுதுகிறார்? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் ஒரு கருத்தாக ஜெபம் பண்ணும்போது பூமியிலே சோதரம் 3 வருஷமும் 6 மாதம் மழை பெய்யலை. மறுபடியும் ஜெபம் பண்ணால் மழை பெய்தது பூமியை செலுத்தும். இல்லை எலியா சோதரன். இதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்றாரு. இல்லை எலியா சோதரன். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது தேவ சமூகத்தில் நிற்கும் போது இல்லையா சோதரன் நான் நினைத்தபடி காரியம் நடக்கும், நான் சொல்றபடி காரியம் நடக்கும். மற்ற தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் எலியா சோதரன். அப்படி தேவனுக்கு முன்பாக நின்றதுனால தான் எலியா காணப்படாத எலியா மறிக்கலை. இது அப்படி ஆண்டவர் சொல்லக்காற்றிலே மேலே எடுத்து கொண்டு போய்விட்டார். எலியா சோதரன் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது சோதரன் அவனுக்கு மரணம் கொடுக்கல, எடுத்து கொண்டு போய்விட்டார். எலியா சோதரன் அப்படி சோதரன். அது மாதிரி இன்னைக்கு சொல்லப்போல தானியலை பார்த்தோம். தானியல் 6:10 வாசிக்கிறோம். செபத்துக்கு தடை வந்து அவனுடைய தேவனுடைய வாழ்க்கையில் அவன் தனியாக ஜெபம் தேவன் நம்மளுக்கு விசேஷத்து கிருபை. என்னது கிருபை? சோதனம். ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லணும், அர்த்தத்தை சொல்லணும். எவனும் முடியாது. மனுஷனா பிறந்தா எவனுமே முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் நிற்கிற இல்லையா தேவனிடத்தில் ஜெபிக்கிற மகன் தானியேல் சொன்னான். இல்லையா ராஜாவோட சொப்பனத்தை சொன்னான், அந்த அர்த்தத்தை சொன்னான். ஆண்டவர் நான் வாங்கிப்பட்டு தேவன் அவனை உயர்த்தினான். அது மாத்திரம் இல்லை, இந்த ஜெபத்துக்கு தடை வந்தது. வேற ஒரு ராஜா வந்தான். அவனுக்கு விரோதிகளுக்கு எப்படியாவது இவனை கொண்டு வரணும். தேவ விஷயத்தில் மாத்திரம் அதில் குற்றம் சாட்ட தான் முடியும், மற்றவரை இவனை குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொல்லி தேவ காரியத்திலே அவனை விடத்தள்ளும்படியாக தந்திரமாக சொல்றான். 30 நாள் வரைக்கும் ராஜாவத்தை எல்லாரும் ஜோமன் ராஜாவைத்தான் வணங்கணும். மாதிரி யார் எந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய சட்டம் எடுத்து சொல்லி அதை கையெழுத்துப்பட வச்சு அதை அவருடைய சட்டமாக்கி அதை மீறினான்னு சொல்லி சகோதரம் தானியேல் குற்றம். தானியேல் அந்த சட்டத்துக்கு, அதாவது யாரும் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டம் ஏற்று தெரிஞ்சும் அப்படியே அந்த யாரு அந்த அப்படி வேற தெய்வத்தை வணங்கினா அதை வேற யாரை வணங்கினாலும் சிங்க கோயிலை போடுவார்கள் என்று சொல்லி சிங்க கோயிலை அப்படிப்பட்ட சட்டம் இருந்தது. அவன் உயிருக்கு ஆபத்து நினைச்சிருந்தாலும் அவன் என்ன செஞ்சான்? அந்த சட்டம் ஏற்றுப்பட தெரியும். ஆனால் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவனை எப்பொழுதும் போல தான் முன்பு செய்த வேண்டியபடியே அந்த ஜப அறைக்கு போய் எருசலேம் அந்த ஜன்னலை திறந்து முழங்கால் கொடிக்கிட்டு கர்த்தருக்கு ஜபமும் ஸ்தோத்திரமும் செலுத்தினான். இதை பார்த்துங்க அதை குற்றச்சாட்டியும் அவனை சிங்க கோயிலில் போட்டாங்க. சிங்க கோயிலில் போட்டாலும் சகோதரன் சிங்கம்னை ஒன்றும் செய்ய முடியல. இல்லையா ராஜா கேட்குறேன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரா கேட்குறேன். அவன் சொல்கிறான், ராஜாவே நான் ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்தேன், உங்களுக்கும் உண்மையாக இருந்தேன். சகோதரா சிங்கங்களை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம் தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் சொல்லி. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சேபிக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி அந்த ஆபத்து அவனை அணுகாது. சோதரன் ஆபத்திலிருந்து விடுவிப்பார்.
உனக்கு அனுப்படுது. அதே விஷயம் அந்த அதிகாரத்து கடைசி அந்த 6ஆம் கடைசி வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தானியேலின் காரியம் வாசிங்க. தானியேல் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். இல்லையா? ஆமென். எந்த ராஜா வந்தாலும் சரி தானியேலின் காரியம் ஜெயமா. அவன் எப்பவும் உயர்ந்துதான். இல்லையா? ஏன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், ஜெபிக்கிற மனுஷன், தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற மனுஷன், தேவனோடு ஜெபிக்கிற மனுஷன் உயர்ந்துதான் இருப்பான். அவனுக்கு வரவே இல்லை. சோதரன் நன்மையா தேவன் அப்படியாக உயர்த்தினார். இல்லையா? சோதரன் தானியேலை சோதரன் உயர்த்தி வச்சிருந்தான். அவன் சாக வரைக்கும் அவன் பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருந்தான். அவன் குறைஞ்சே போகல. இல்லையா? சோதரன் அது மாத்திரம் இல்லை. சோதரன் என்ன சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட நம்முடைய சோதரன் அவர் தேவன். இல்லையா? தேவன் மாமிசத்தில் வந்து அப்படி தானே வசனம் சொல்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 சொன்னார். தேவபக்தி ரசியம் தேவன் மாமிசத்திலே வந்தார். அவர் மாமிசத்தில் வந்தார். இல்லையா? சொல்கிறார். அதோட அங்கே எபிரேயருக்கு நிபுணத்தில் நான் வாசிக்கிறோம் 5:17 நினைக்கிறேன். சோதரன் அந்த அவர் மாமிசத்திருந்த நாட்களிலே தம்மை நோக்கி தம்மை மனத்திற்கு ரட்சிக்க வல்லமைகளை நோக்கி பயபக்தியோடு ஜெபம் பண்ணார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணார் சொல்லப்பட்டது. அதனால அவர் என்ன அவர் மாமிசத்தில் இருந்தார். அவர் மாமிசத்தில் இருந்தார். தெய்வம் தான், தெய்வத்தில் தான், தெய்வம் எல்லாமே இருந்தது. 100% அவர் அதாவது மனுஷனாக இருந்தால் 100% தெய்வமாக இருந்தார். இல்லையா? சோதரன் அதனால் அவர் எல்லாம் தெய்வத்தை மனுஷத்துக்கு தன்மை எல்லாம் இருந்தது. அதே சமயம் தெய்வத்துடைய தன்மையாக இருந்தது. ஆனால் அவர் தெய்வம். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு அப்படிப்பட்ட தேவனை மாமிசத்தினால அவருக்கு ஜெபம் தேவை. அவர் ஆனால் அங்கே சொல்லப்பட்டு மார்க் 1:35 வாசிக்கிறோம். அது வாசிங்க. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் செய்தார். வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணார் தேவன். அதே சமயத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கணும். சோதரம் 6வது 16 வசனத்தில் அங்கே லூக்கா 5:16 வசனத்தில் பார்க்கணும். அங்கே ஆண்டவர் 5 அப்பத்து 2 மணி 5000 பங்கிட்டு அந்த அற்புதம் செய்த பிறகு சீஸ்தர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் சொன்னார், அற்புதம் அது இவ்வளோ பெரிய அற்புதம், 5 அப்பத்து 2 மணி உண்டு. ஐயா புருஷனு மாத்திரம், பிள்ளைகள் குழந்தைங்க பெண்கள் இருக்காங்க. அப்படி அவர்களை போஷித்தவர் அவ்வளோ பெரிய அற்புதம் ஆனால் செஞ்சுட்டு சோதரர் அவர் அப்படி ஜெபம் பண்ணாமல் இருக்கிறார். அங்கே போய் ஜெபம் பண்ண தனியாக உங்களை அனுப்போ சொல்லி அவர் தனியாக போய் பெரிய வல்லமையான காரியம் நடந்தது. ஆனாலும் சோதரர் அந்த வல்லமையான காரியம் நடந்தது பெரிய சும்மா இருக்கல, போய் தனியாக ஜெபம் பண்ணார். அதே போல் ராமனும் ஜெபம் பண்ணார் சோதரர். அங்கே லூக்கா 5:6-12 சொல்லப்பட்டது. ஒரு மலை மேலே போய் ராம முழுவதும் அங்கே ஆண்டவர் ஜெபம். எப்போ ஜெபம் ராம முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு தான் பிறகு கீழே இறங்கி வந்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். இல்லையா? தெரியுதா? அப்போ முக்கியமான காரியத்திலும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செய்கிறார். இப்போ ஆண்டவருக்கே அது தனியாக ஜெபம் பண்ண வேண்டியிருந்தது. நீங்களும் நான் மாத்திரம் இல்லையா? சோதரர் நமக்கு இவ்வளோ அந்த உலகத்தில் வாழ்கிறோம், இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நமக்கு அந்த தனி தேவனோடு செஞ்சரிக்கிற தேவனோடு செபிக்கிற காரியம் முக்கியமான காரியம். அதில் பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் தேவனோடு இல்லை நீ எப்போதும் அவனை நிருபதி எல்லா நிருபத்தை சொன்னான். வேண்டிக் கொள்கிறேன் கண்ணீரோடு வேண்டிங்கிற உங்கள் ஜெபத்தை உங்களை நான் ஜெபிக்கும் போது தான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அவர் அந்த சோதனம் கலாத்தியர் 1:16 வாசிக்கணுமா? கலாத்தியர் 1:16 அவருக்கு அந்த தேவன் நம்மளை வெளிப்படுத்தும் போது ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது உடனே மாமிசத்தோடு ரத்தத்தோடு அவர் யோசனை பண்ணாவது இங்கே போயிருந்தான் அரபிய தேசத்துக்கு போய் அங்கே இருந்துட்டு 3 வருஷம் கழித்து வந்தார். அங்கே அரபிய தேவனோடு அங்கே வாட்டி முகமுகமாக தேவனை தரிசித்துட்டு வந்தாராம். வந்த பிறகு தான் அந்த அவரோட ஊழியம். அவர் எப்போதுமே கடற்கரையில் மாதிரி நான் காட்டுப்பட்டு சேவம் எங்கே போனாலும் அவருக்கு செவம் தான். அப்படி செவிக்கிற மனுஷனை தான் தேவன் வல்லமையாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நம்முடைய கையில் இருக்கிற அவருடைய நிருபங்கள் தான் இன்றைக்கி சபைக்கு முதுகெலும்பாக இருக்கிறது.
சபையோட உபதேசத்துக்கு. லேலியா சொல்ற அந்த நிருபங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இருக்காது. லேலியா சொல்ற அந்த நிருபங்கள் தான் நீங்கள் சபை கட்டுறது, சபைக்கு போதனையாகணும், சபையை திறப்படுத்தவும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவருடைய நிருபங்கள் தான். ஏன் தேவ சமூகத்தில் அவன் எப்போதும் அவன் காத்திருந்து சோமான்னா தேவன் வெளிப்பாடுன்னு சொன்ன எனக்கு பட்ட வெளிப்பாடுன்னு சொல்லி வெளிப்பாடு எனக்கு எடுத்திருக்காரு. அந்த வெளிப்பாட்டால் உயர்த்தாதபடி எனக்கு குட்டும் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் முடியும். நான் 3 தடவை வேண்டிக் கொண்டேன். ஆண்டு சொன்னார் முள் இருக்கும், என்னுடைய கிருபை அதிகமாக இருக்கு. அதனால் அப்படியே ஆண்டவர் அவரை தேற்றணும். அதனால் பிரியமானவர்கள், நாம் கூட இந்த பவுலை போல தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் காத்திருந்து சோதரம் செபிக்கணும். அதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். ஏன் ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டுப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் நல்ல வேலை கொடுத்தா நல்ல தேசத்துக்கு கொண்டாரு, எல்லாம் செஞ்சுருக்காரு. அதில் திருப்தி இல்லை. நான் மற்றவங்களுக்கு இலையிலையா பிரயோஜனமாக இருக்கணும். இல்லையா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தான் முக்கியம். ஆண்டவர் ஊழியம் செய்யலாம், ஊழியம் ஆரம் செய்யலாம். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஊழியங்கிறது தான் ஃப்ரூட்ஃபுல். இலையிலே ஆசாதம் நிறந்த கனி கொடுக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இலையிலே ஆசாதம். அதனால் அது தேவசம். அதெல்லாம் இந்த மாத்தா மரியாதை 2 பேர் இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாத்தா இருந்துச்சுன்னா ஆண்டவர் காத்த வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதை சமைக்க ஆண்டவர் சொல்கிறான். ஆனால் அவள் மரியாதை செய்கிறான். ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஆண்டவர் பேசுறதுக்காக அவன் இவர் பேச முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்குற, ஆண்டவருக்காக தான் எல்லாம் செய்கிறாரு, ஆனால் நீ கலங்குற, தேவையானது பண்ணுற. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத என்ன நல்ல பங்கு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, எசப்பா இந்த ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இல்லையா சோதரம் பேசுகிறோம். அதுதான் சோதரம். அந்த ராசர் மறித்த போதுகளை என்ன செய்யணும், மார்த்தாத மதம் வந்தான். ஆண்டவரை பார்க்குறேங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தேன் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் சொல்கிறான். நான் உயிர்த்தணுமா அப்படி பேசிட்டு இருக்கிறார். ஆனால் அதே மரியா ஆண்டவர் சந்திக்கும் போது அவனுக்கு இதே வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறிந்திருக்க மாட்டானேன்னு சொல்லி அழுகிறான். அவனை பார்த்தோம், அவன் அழுகும் போது ஆண்டவர் அழுது விட்டார். அப்படிதான் சொல்லப்படுது. அவர் மரியாள் அழும் பொழுது சோதரம் அவர் அழுது விட்டார். ஏன் தன்னுடைய பிரியமானவர்கள் தன்னுடைய பாதத்தில் காத்திருக்க பிள்ளைகள் இளையா சோதரம் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் அழும் பொழுது ராசன் சித்து போயிட்டு அழுதாரு இல்லை, மரியாளுடைய துக்கம் அவ்வளோ துக்கமாக இருக்கிறாளேன்னு சொல்லி அவரே அழுது விட்டார். அப்புறம் தான் பிறகு கல்லறை இடத்துல போய் லாஸ்டர் உயிரோடு எழுப்புறார் இளையா சோதரம். அதனால் கர்த்தருக்கு பிரியமான தேவ சமூகத்தில் காத்திருப்பு தான் பிரதானம். இளையா சோதரம் அவருடைய பாதத்திலே காத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் நம்மளை கொடுப்போம். நம்மளுடைய தேவ சமூகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கஷ்டம தோட்டத்தில் பதில பாச்சா பேசுகிற 1 மணி நேரமாவது நீ என்னை கூட விழித்திருக்க கூடாதா எனக்கு கேட்குறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஜெபம் அதாவது காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் வேதம் வாசிக்கணும். ஜெபம் அதில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறது என்னன்னா சோதரம் தேவனோடு பேசுறது ஜெபம். ஆண்டவர் நம்மளோட பேசுறது வேத வாசம். இது 2 இருக்கு இல்லையா சோதரம். 2 ஆண்டவர் நம்மளோடு பேசணும், நானும் ஆண்டவர். அப்போ தான் அந்த அன்பு, அதாவது அந்த அன்பு வளரும் சோதரம். ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அது அன்பு இல்லை, ஒரு தளவுக்கு காதலாக போயிடுமே இல்லை சோதரம். 2 பேரும் பேசணும். அதுதான் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறது மரியாதை போல. ஸோ தேவன் அதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை இதான் நான் கடைசி பாயிண்ட் முக்கியமாக ப்ரெஸ் பண்ணுறது தான் சோதரம். நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ ஆண்டர் கொடுத்தாலும் சரி, என்னென்ன ஆண்டருக்கு செய்தாலும் சரி, எல்லாம் 2வது காரியம் தேவனுடைய பிரசனத்தில் சோதரம் காத்திருக்குது. இல்லையா சோதரம் அதிகாலை, அதுவும் அதிகாலை வேலை, காலை வேலை, காலை தேடுவதை கண்டேன். அதிகாலை காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் தவி சொல்கிறார். அதிகாலை வேலையில் இந்த பெஸ்ட், அதாவது முதல் மணி வேலையில், இந்த ஒரு நாளின் முதல் மணி வேலையில் வேலையை ஆண்டதுக்கு கொடுக்கணும். அந்த சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அந்த காத்திருக்கும் பெருமையை கற்று ஆண்டவரை அன்றா ஜாம்
அதாவது ஆண்டவர்களே அந்த தனி ஜெபங்களை எப்படி செய்யணும்னா, தனி ஜெபத்தில் நம்ம ஆண்டவரை அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தில் அதாவது ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொல்லி தாவி சொல்கிறார். காலை எழுந்திருச்சு இலையிலையா சோத்திரம், உடனே பெட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது, பெட்டில் எழுந்து ஜெபம் பண்ணக்கூடாது. எழுந்து இலையிலையா சோத்திரம் எல்லாம் முகத்துக்கொடி எல்லாம் சோதனை போயிட்டு நல்ல முகத்துக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் ஆண்டவர் பிரசனத்தில் போக போகிறீங்க. லேலியா சோதரம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி கூடு மட்டும் முழங்கால் படியிட்டு லேலியா சோதரம் அந்த ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக ஆண்டவர் துதியுங்க. முதலாவது ஆண்டவர் வேண்டது துதிக்கணும், அதிகமாக துதிக்கணும். இல்லையே ஆண்டோட பேர் சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய செய்த காரியங்களை சொல்லி எசப்பான்னு சொல்லி ஆண்டவர் எசப்பா தேவனேன்னு சொல்லி ஆண்டவருக்கு எவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரெல்லாம் சொல்லி ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் துதி சொல்லுவார். அதுதான் துதி சொல்லுவோம். அதாவது துதி ஆராதனை. ஆண்டவர் துதிக்கணும்னு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிரசனை லேலியா சொல்றது, அந்த பிரசனை இருக்கும்போது பிள்ளைய சொல்ற. அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவசமுத்திர காத்திரை காரியங்களும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுபவப்பட்டு நான் அனுபவித்த காரியம் தான் உங்களுக்கு சாதா 10 வருஷம் எடுத்ததில்லை, நான் ஆண்டவரோடு நடக்கிற 50 வருஷம் நடக்கிறேன் சோதரன் லேலியா சோதரன். அதனால அந்த காரியங்கள் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் இதோ போனோம் ஒரு ஜபம், அதாவது ஜபம் பண்ணோன்னு சொல்லி அப்படி இருக்காது சோதரன். தேவ சமூகம் எல்லாம் துதியுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை ஏதாச்சும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கை இருக்கா சொல்லுங்க. ஆண்டவர் நான் எப்படி இன்னும் நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கேன். ஆண்டவரே சோதனை ஏதாவது குறை இருக்கா, ஏதாச்சும் குற்றம் இருக்கா, நீங்கள் விரும்பாத காரியங்கள் எனக்கு இருக்கா, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பேசுவார். தேவ சமூகத்தில் இருந்தால் நிச்சயமாக பேசுவார். தேவன் தம்முடைய திட்டங்களை தம்முடைய வாஞ்சைகளை தம்முடைய இதயத்தின் காரியங்களெல்லாம் உங்களை வெளிப்படுத்துவார். லேலியா சோதரன் என்ன செய்ய உன்னை கொண்டு என்ன செய்ய போன்னு சொல்லுவார் லேலியா சோதரன். அதனால் அப்படி கேளுங்க. ஆண்டவரே சோதனை ஏதாச்சும் இருக்கான் இன்னும் பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தணும். பின்னுக்கு பிறகு நான் வேண்டுதல் விண்ணப்பம் ஜெபம் எல்லாத்துக்கும் ஜெபம். 1 மணி நேரம் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை 1 மணி நேரம் ஈஸியாக ஜெபம், 1 மணி நேரம் ஈஸியாக ஜெபம் பண்ண முடியும் இல்லையா. இதுக்கு ஒரு இன்னும் ஒரு அதாவது பூஸ்டர் சொல்லப்போனால் அபிஷேகம் தேவன் கொடுத்துருக்கிற கடைசி காலத்து மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுன்னு சொல்லி தேவன் கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியான அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை முதல்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கொடுத்துருக்கு. இந்த அபிஷேகம் பெற்றுக்க நம்ம தான் அந்த ஜப வாழ்க்கையில் சோதரம் 1 மணி நேரம் ஜபம்னா 10 நிமிஷம் தான் ஜபம் பண்ணது போல இருக்கு. அதே பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு அது முக்கியமாக அன்னைய பாசையோடு அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஜபம் பண்ணுற வேலையை சொல்கிறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்ச நேரம் அந்நிய பாசையோடு பேசி ஆண்டவர் அந்நிய பாசை தேவனோடு ரகசியங்களை பேசுகிறாங்க. தேவனோடு ரகசியங்களை பேசு. அப்போ தேவனோடு ரகசியங்களை பேசணும். சோதரி ஜபம் பண்ணக்கூடாது. தேவனோடு கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில் பேசி ஆண்டவரை மகிழ்ச்சி அதனால மகிழ்ச்சி அதை தேவனோடு சஞ்சரிக்கிற வேலை இல்லையா, தேவனோடு பேசுகிற வேலை அப்படியாக அழகாக இருக்கும். தேவனோடு சஞ்சரிப்போம். அந்த அந்நிய பாசை பேசி ஆண்டவரை துதிக்கும் போது அந்த தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் தேவனோடு தான் சும்மா சொல்லலை, தேவனை சஞ்சரிக்கிறது. அப்போ தான் தேவனோடு சஞ்சரிக்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். கேட்டதெல்லாம் இருக்காங்க நமக்கு அவர் ஜெப குறிப்புகள் சொன்ன ஜெப குறிப்புகள் இல்லை. தேவனுக்கு நம்ம இருதயத்தில் ஒரு பாரம் கொடுப்பார். உண்மையிலேயே நீங்கள் ஆண்டவர் நல்லா ஜெபன ஒரு ஜெப வீரராக இருந்தால் தேவன் தம்முடைய பாரத்தை உங்கள் இருதயத்தில் சொல்லுவார். ஸோ எதுக்காக செபிக்கணும்னு கூட அவர் சொல்லுவார். அது ஆவியான ஒரு இருதயத்தில் பாஞ்சு விருப்பங்கள் உண்டாக்கான்னு சொல்கிறத பாஞ்சு விருப்பங்கள் தேசத்துக்காக உலகத்தை ரட்சிப்புக்கு ஆத்மகளுக்காக இல்லையா அந்த கண்ணீர் நம்மளை சபைக்காக நம்மளை உடன்பரப்புகளுக்காக சொந்தக்காரர்களுக்காக எவ்வளவு ஜனங்கள் சோதரம் இவ்வளோ மக்கள் சத்தியை தெரியாமல் பாவத்தில் நரகத்தை நோக்கி போய்கிட்டுருக்காங்களே இவரை குறித்து ஒரு பாரம் தாகம் ஒரு வேதனை சோதரம் இதயத்தில் வரும் லேலியா சோதரம். அதான் அந்த கற்பகம் சொல்கிறாங்களே எப்போ சொன்னால் அந்த ஆத்ம பாரம் இருந்தால் தான் லேலியா. அந்த ஆத்ம பாரத்தை எப்போ கொடுப்பாருன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் இப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்ம பாரம் வேணும். அப்பொழுது அந்த கண்ணீரோடு ஜெபம் சும்மா ஜெபம் முடியாது, கண்ணீரோடு ஜெபம் என்னோட வாழ்க்கையில் அனுதினமும் நான் ஆண்டவர் கிருபையில் 3 நேரம் ஜெபம் பண்ணுறேன். அதிகாலை வேலை, மத்தியான வேலையில், ஈவினிங் நைட்டு வேலையில் 3 நேரம் கண்ணீர் இல்லாமல் நான் ஜெபம் பண்ண முடியாது இல்லையா சோதனை. ஏன் வேறு இருக்க என்னுடைய காரியத்துக்காக என்னுடைய தேவைகளுக்காக என்னுடைய குடும்ப தேவைகளுக்காக பிள்ளைகளுக்காக இல்லை சோதனை
எனக்கு கண்ணீர்லாம், அந்த கண்ணீர் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் இல்லையா, தேவனை நான் மையப்படணும். ஜனங்கள் பாவத்தில் கிடக்கிற, அக்கிரமத்தில் கிடக்கிற இல்லையா, தேவனை அறியாது கிடக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இப்படியாவது சத்தியத்தை அறியணும். ஜனங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. கண்ணீர், நிச்சயமாக கண்ணீர் வரும் இல்லையா. ஆண்டவரே நீ ரட்சிக்கணும்னு சொல்லி அப்படியாக சோமம் நம்புவதும் தேவன் தேசத்திலே முதலாவது நம்ம குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், சபையிலே கொண்டு வருவார், நாட்டிலே கொண்டு வருவார், தேசத்திலே கொண்டு வருவார். உலகமெங்க ஆண்டவர் சோதர் உங்களை கொண்டு வர பயன்படுத்த முடியும் இல்லையா சோதர். இதுதான். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை காத்திருங்க இல்லையா சோதரம். ஆண்டவருக்காக ஒரு எளிமை பிரகாசம் தேவன் நம்பும் ஒரு மனுஷியாக நீங்கள் இருக்க அப்படிப்பட்ட ஆள்களைத்தான் தேவன் தேடுகிறார் இல்லையா. திறப்பிலே நிற்க இல்லை, ஒருவனை தேடுகிறேன், ஒருவனை காணேன் இல்லையா. தேவன் எங்குகிறார் இல்லையா. பிரியமானவர்களே, இந்த பாரதம் அதாவது தேவனுக்காக நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக வந்தாங்க இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மாத்திரம் இல்லை, தேவன் நம்ம எதற்காக இந்த பூமியில் கொண்டு வந்தோம், எதற்காக உங்களை என்னை தெரிந்து கொண்டார், அந்த நோக்கம் சித்த திட்ட நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவனுக்கு இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்போம். தேவனுடைய நாமத்தை மைவைக்கு நம்ம ஜீவிப்போம். அதை நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளில் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். தொடர்பு படுத்தி பார்த்தீங்களான்னு தெரியல. போன வாரம் கர்த்தர் காத்திருத்தலை குறித்து பேசினார். டேரியிங் இன் ஜெருசலம், எருசலேமில் காத்திருத்தலை குறித்து. அது வேறு விதமான காத்திருத்தல். இன்று தேவன் பேசின காரியம் வேறு விதமான காத்திருத்தல். அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரையும் ஒன்று கூடி சென்று நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறது. ஒவ்வொரும் உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஒன்று கூடி அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் ஒரே கூட்டமா போய் அவங்க ஊழியம் செய்தார் இல்லையா. அவங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல வெவ்வேறு தேசங்களுக்கும், எருசலேமிலும் யூதேயாவிலும் சகல சமாரியாவிலும் சகல இடங்களிலும் என்று அவங்க போகிறதுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தினது அந்த கூடி நின்று ஜெபித்தது. ஆனால் அதற்கப்புறம் பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அவர்களை அதுக்கப்புறம் இறுதி வரை நடத்தினார். அதனாலதான் போன வாரம் நான் சொன்னது போல பேதுரு சொல்லுகிறார், என் இரட்சகரை போல நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், என்னை தலைகீழா சிலுவையில் அறைங்க என்று பேதுரு சொன்னார். அதனால இயேசுவானவர் இறந்ததுக்கு அப்புறம் வாங்க மீன் பிடிக்க போலாம், நமக்கு வேற என்ன பண்றது, இவர் போயிட்டார் இவரு அப்படின்னப்போ எல்லா சீஷர்களையும் இழுத்துட்டு மீன் பிடிக்க போன பேதுரு என்ன சொல்றாரு, என் இரட்சகரை போல நான் மரணத்துக்கு உட்பட தகுதியற்றவன் என்று சொன்னார். அதனால பாருங்க, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் நம்ம சபைக்கு கூடி வருகிறோம். சபைக்கு கூடி வருகிறதற்கு காரணம் சபையாய் நாம் காத்திருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், ஒருவரை ஒருவர் பாரத்தோடு தாங்கி, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமந்து என்று சொல்லுகிறார். அது சபையில நாம் கூடி வந்து செய்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த காத்திருத்தல் நமக்கு இருக்கிறதா? வசனத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு வேணும் ஆண்டவரே, அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்பா நான் பயன்படுத்தப்படணும் ஆண்டவரே என்று அந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கும் பொழுது, இந்த ஆராதனை வேளையிலும் பல காரியங்கள் ஆவியானவர் இந்த செய்தியை குறித்து முன்பே பேசினார். இந்த ஆராதனை வேளையில அந்த ரெக்கார்டிங்ல பாருங்க, கர்த்தர் அந்த காத்திருத்தல், தனித்திருத்தல், அதை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே இசக்காரின் ஆவி நமக்கு வேண்டும் என்றால், காலங்களையும் சமயங்களையும் உணர்கிற ஒரு ஆவி இசக்காரின் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க யூகித்து இந்த காலங்களிலே இது தேவன் வெற்றியை கொடுக்கிற காலமா, இல்ல தேவன் தாழ்மையை கொடுக்கிற காலமா, இது எந்த காலம் என்று அவர்கள் யூகித்து சொன்ன பிறகுதான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் அடுத்த அடி எடுத்து வைப்பார்கள். அவங்க யுத்தத்துக்கு போறதா, இல்ல பாளையம் இறங்கி இருக்கிறதா, கர்த்தருடைய சித்தம் என்ன இருக்கிறது, அந்த காலங்களையும் சமயங்களையும் அறிகிற ஞானம் இசக்காரின் கோத்திரத்துக்கு இருந்தது. இந்த நாள் நாம் ஒவ்வொருவரும் எத்தனை கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்துல ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் என்னுடைய வாழ்க்கை இந்த நிலையில இருக்கிறது, ஏன் நான் வாஞ்சித்த கேட்கிற விஷயங்கள் இன்னும் கைகூடாமல் இருக்கிறது, அல்லது கைகூடின விஷயங்கள் ஏன் நன்மையில சென்று முடியாது இருக்கிறது. நமக்கு எவ்வளவு கேள்விகள் இருக்கு. கர்த்தரிடத்துல காத்திருப்போமே என்றால், கர்த்தருடைய பாதத்துல நாம் அமர்ந்திருப்போமே என்றால் கர்த்தர் நிச்சயம் வெளிப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி
எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை எழுந்து ஜெபித்து இந்த ஆராதனை நான் நிறைவு செய்கிற வேளையில இன்று நாம் பாடினது போல தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. நம்ம மனுஷருடைய செய்கையினால நாம் இதை செய்ய நினைத்தோம் என்றால், என் வாழ்வை நான் ஸ்திரப்படுத்துவேன், என் பிள்ளைகளை நான் பலப்படுத்துவேன், நான் அங்க படிக்க வைப்பேன், இங்க அது எதுலையுமே தவறு கிடையாது. ஆனால் இயேசுவானவர் மூலைக்கல்லாய் இல்லாமல் போனால் அவை எல்லாம் வீண். கண்களை மூடி அவரிடத்துல சொல்லுவோமா, உம்முடைய அதிசயம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேயோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆமா ஆண்டவரே, அப்ப அந்த மாலை வேளையில ஆண்டவரே, இந்த உலகத்தினால் ஒதுக்கப்பட்ட கல்லாய் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க என்பதை நான் அறியாது இருக்கலாம். நான் ஒரு காலத்துல அபதமாய் இருந்தவன் ஆண்டவரே, வெறுத்து ஒதுக்கப்பட்ட கல்லாய், தள்ளப்பட்ட கல்லாய். தகப்பனே, நான் உம்மை பற்றி கொண்ட நாளில நீர் மூலை கல் ஆன அந்த நாளில கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்தீர். இந்த நாள்ல தகப்பனே, தங்களுடைய வாழ்வின் விளிம்பில இருக்கிறோம் அப்பா. நான் என்னுடைய பொறுமையின் விளிம்பில இருக்கிறேன், என் காத்திருத்தலின் விளிம்பில நான் இருக்கிறேன் அப்பா. ஒரு திசை வகை தெரியாது இருக்கிறேன் என்கிற எண்ணமும் ஏக்கமும் எவரெவர் இருதயத்துல இந்த இடத்துல இருக்கிறதோ, கர்த்தாவே நீர் கர்த்தர் செயலுது அதிசயம் இது என்று அவர்கள் கைதட்டி பாடும்படிக்காய் ஒரு கிரியை அவர்கள் வாழ்க்கையில நீர் நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல காத்திருந்து, ஏசாயா 40:31 நாங்கள் வாசிக்கிறது போல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டை விரித்து உயரே பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருந்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற, சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு ரகசியத்தை பிள்ளைகளுக்கு நீர் கற்றுத்தரும்படிக்காய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எலியா சொன்னது போல, சேனைகளின் கர்த்தராகிய தேவனின் முன்பாய் நிற்கிற நான் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்துல முழந்தால் படியிட்டு நாங்கள் காத்திருக்கிற வேளையில இந்த உலகத்தின் முன்பாய் நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம் ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்தின் சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்குரிய அதிகாரமும் வல்லமையும் பலனும் ஞானமும் கர்த்தர் நீர் தருவீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, போன வாரம் நீர் ஒரு சபையாய் அப்போஸ்தலர்கள் காத்திருந்ததை குறித்து நீர் பேசினீர். இந்த வாரம் ஆண்டவரே, தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே தனித்திருந்து ஒவ்வொருவரும் காத்திருக்கிறதை குறித்து பேசி இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்க வாழ்க்கையில் இன்னும் காத்திருத்தலில் குறைவிருப்பேன் அப்பா, ஜெபத்திலே குறைவிருப்பேன், மன சமாதானத்திலே குறைவிருப்பேன். கர்த்தர் நீர் இடைபடுவீராக அப்பா. நீர் எங்களை பழக்குவிப்பீராக. எங்கள் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்துல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று வர இயலாத லாம்பிக்கனால வர இயலாத குடும்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பயணப்படியா இருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உம்முடைய சேனையாய் நீர் எழுப்பி காத்துக்கொள்ளும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொள்ளும்
எடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். வல்லமையுள்ள மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம் குமாரனாகிய இயேசுவின் மனதிருக்கமும் அவர் பரிபூரண தேவனாகவும் பரிபூரண மனுஷராகவும் இருந்த போதும் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி தேவ பாதத்தில் காத்திருந்தார். அந்த ஒரு மனதுருக்கமும் அந்த ஒரு கீழ்ப்படிதலும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும், எவரெவர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனின் புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:14 வாசிக்கிறோம். இந்த நாள்ல பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள்ல நம்ம மத்தியில செய்தியை கொண்டு வந்து அங்கிள் காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதீதமாய் காத்திருந்து தேவனுடைய பாதத்துல காத்திருந்து அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தியானித்து இன்றைக்கு வர இயலாதவர்கள் கூட அதை நீங்க ஆன்லைன்ல பார்த்து நீங்க அதை கர்த்தருக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில காத்திருத்தலை கற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ்.